சார், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுத்தது குருவுக்கு முதல் மரியாதை கொடுக்கணுங்கிறதா. இப்ப நான் யார் பேச்ச கேட்கணும்? என்னோட முதல் மரியாதை குருவுக்கு தான். அதனாலதான் நான் இப்ப உங்களுக்கு கேட்கிறேன். இப்ப நீங்க தான் எங்களுக்கு குரு. நீங்க தான் எங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு கேட்கிறேன். இன்னைக்கு இந்த சிஷ்யன் இந்த குருவுக்கு ஒரு வாக்கு தரான். இந்த குருவுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதைய என்னைக்குமே தருவேன். அவருக்கு நல்ல பேர் வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். குரு சிஷ்யனை பத்தி இவ்வளவு விவரமா பேசுறியா? அப்ப இதுவும் தெரியணும்ல. சிஷ்யன் அவனுடைய சமயம் வரும்போது குருவுக்கு குருதாட்சணை கொடுக்கணும். உங்க விருப்பத்துக்காக இந்த சிஷ்யன் நீங்க என்ன கேட்டாலும் செய்யறதுக்காக தயாரா இருக்கேன். இது என்னோட வாக்கு சார். அப்ப இங்க இருந்து கிளம்பு. மைதானத்துக்கு போலாவா? சார், அவரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவரை கடவுள் மாதிரி நினைச்சிட்டு சூர்யா எப்படியும் கொண்டு வந்துடுவாரு பாருங்க. இவரு கூப்பிட்டாலும் வந்துடுவாரு. எதையும் சொல்ல முடியாது. பாய்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். உங்க கோச் எங்கேயுமே போக போறதில்ல. அவர் இங்க இருந்து போற முடிவை மாத்திக்கிட்டாரு. அவர் போக மாட்டாருன்னு எனக்கு தெரியும். நீங்க அவரை போக விட மாட்டீங்க. கோச் நான் சொன்னதுனால இங்க இருக்கல. மிஸ்டர் சூர்யா தான் அவர்கிட்ட பேசி அவரை இங்க இருக்க வச்சிருக்காரு. இந்த சூர்யா யார்கிட்ட பேசினாலும் மசிய வச்சிடறாரு. யார்கிட்ட எப்படி பேசி மசிய வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இன்னும் என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மைதானத்துல நிக்க வந்திருக்கீங்களா இல்ல பிராக்டிஸ் பண்ண வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க எல்லாருடைய உழைப்பையும் நின்னு வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க. கம் ஆன், ஃபோக்கஸ். பார்த்திபன், பிராக்டிஸ் ஆரம்பிங்க. கம் ஆன் பாய்ஸ். அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கபடியில மனபலம் அப்புறம் உடல் பலத்தை விட முக்கியமான தேவை மூச்சை எவ்வளவு நேரம் இழுத்து பிடிக்கிறோங்கிறது தான். அங்கிள், நான் உங்க மேல ரொம்ப அப்செட்டா இருக்கேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டேன், நீங்க இருக்கல. ஆனா உங்க பிளேயர் சொன்னதும், அதாவது சூர்யா சொன்னதும் நீங்க முடிவை மாத்திக்கிட்டீங்க. நாட் ஃபேர்.